நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க இவருடைய சமாதி இங்கே இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம எந்த ஜீவ சமாதியில் இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீமத் சத்குரு சுவாமிகள் ஜீவ சமாதியில தான் நம்ம இருக்கோம். ஜக்கி வாசுதேவ் இருக்காரு இல்லையா, அவருடைய குரு, அவருடைய ஜீவ சமாதியில நம்ம இருக்கோம். இப்போ கோயில் வந்து ஃபுல்லாக ரெனோவேஷனில் இருக்கிறதுனால அப்படி இடிஞ்சு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த சமாதியை காட்டுறேன். ஸோ இதான் இந்த சமாதி. ஸோ இங்கே இருக்கிற அந்த அதிர்வே வந்து வேற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ஜீவ சமாதியோட அப்படியே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சட்டி சுவாமிகள் அப்படின்ற இன்னொன்று ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சட்டி சுவாமிகளோட ஜீவ சமாதியை பார்க்குறீங்க. இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு அற்புதங்களை பண்ணியிருக்காரு. அவர் பார்க்க வந்து இப்படி தான் இருப்பார் நேரில். அதோட இந்த சமாதியோட ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பழனிக்கு வரவங்க வெறும் முருகரை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க, போகர சமாதி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா போகர் சமாதி பாருங்க. பழனி கோயில் சுற்றி 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே நிறைய ஜீவ சமாதிஸ் இருக்கு. எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.